ஐம் சாரி மேடம். இல்லை அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் புள்ள கரண் சொன்னது கரெக்டு தான். சிச்சுவேஷனை நான் ரொம்ப ஓப்பனாக சொன்னது ஒரு வகையில் தப்பு தான். இல்லை டாக்டர் சார், என் பையன் பண்ணது சரியில்லை. அவன் பேசின விதமே சரி கிடையாது. ஏன்னா இப்ப அவன் எதையுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்ப எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறான். அவனோட கோபம் அது ஒண்ணு நார்மலான கோபம் இல்ல. அவன் போராடிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தோட இல்ல, அவன் மனசோட. அவனோட மன போராட்டத்துல ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிடுறான். அவனால அவனோட இமோஷன்ஸை வெளிப்படுத்த முடியாது. யாராலையும் என் பையனை புரிஞ்சுக்க முடியாது. அவளால மட்டும்தான் என் பிள்ளைய புரிஞ்சுக்க முடியும். யாரு? பிரீதா. பிரீதா? ஆமா, பிரீதா. அவ மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. எப்பவுமே அவளோட கண்ணீரை அவ சக்தியா மாத்துவா. ஆனா கொஞ்ச நாளாவே கரனுக்கும் பிரீதாவுக்கும் நடுவுல நிறைய கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கு. கம்மியா இருந்த அந்த கருத்து வேறுபாடு இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க சரி, இதை விடுங்க. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. இதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு தான் குழப்பம் அதிகம். இங்க பாருங்க டாக்டர், ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என்னோட மகேஷ் குணமாயிடுவாரு இல்ல? எனக்கு ஓரளவு தெம்பு இருக்கு. என்னால உண்மையை தாங்கிக்க முடியும். சொல்லுங்க, மகேஷை பத்தி உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் மகேஷ் எல்லா விஷயத்துக்கும் என்னதான் எதிர்பார்ப்பாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ராக்கி, என்னோட பர்ஸ் எங்கேயாவது பாத்தியா? ராக்கி, என் ஃபைல பாத்தியா? இது எங்க அது எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ அவரு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இவரு ரொம்ப அமைதியா படுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க டாக்டர் சார், இவரு எப்ப எந்திரிப்பாரு? எப்ப என்கிட்ட பேசுவாரு? எப்ப என்கிட்ட சண்டை போடுவாரு? சொல்லுங்க டாக்டர். இங்க பாருங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, அது நிஜமா இருக்கட்டும். ஒருவேளை நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி என்ன சமாதானப்படுத்தலான்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, அந்த வார்த்தைகள் போலியானதா இருக்கும். அது போக போக எனக்கு தான் கஷ்டத்தை தரும். எனக்கு அந்த பொய்யான வார்த்தைகள் வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட, என் மகேஷ் என்கிட்ட எப்ப பேசுவாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர். இவரு முழுசா குணமாயிடுவார்ல டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல, இந்த மாதிரி கேஸ்ல 70% கேசஸ் கோமாலேருந்து வெளியில வர்றது கஷ்டம். அதுவும் கிட்டத்தட்ட போய் தான் 70% இல்ல 90% பேஷண்ட்ஸ் கோமாலேருந்து வெளியில வர்றது கஷ்டம். அவங்களால என்னைக்கும் குணமாக முடியாது. அது மட்டும் இல்லாம மகேஷ் சாருக்கு ரொம்ப ஆழமா அடிபட்டு இருக்கு. இவரால கோமாலேருந்து வெளியில வர முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இங்க பாருங்க, இதுதான் உண்மை. டாக்டர் சார், நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க இப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்த என் குடும்பத்தை சேர்ந்த யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க. இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை கூட சுத்தமா இல்லாமலே போயிடும். இந்த உண்மையை கேட்டாங்கன்னா என் குடும்பம் மொத்தமும் உடைஞ்சு போயிடும். ப்ளீஸ் டாக்டர், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆண்டி, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன் அக்காவுக்கு கல்யாணம் சொன்னல, அவளுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லு. உனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும்ல? அத பாரு, அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போய் சாப்பிடுங்க. பெரியமா, பிரீதாக்காக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமான பார்ட்னரை சூஸ் பண்ணிருக்கீங்க. என் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம குஷ்புக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை பாத்துக்கிடுங்களேன். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு, இதை விட நல்ல மாப்பிளைய அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணலாம். ஒரு வேலை பண்ண, இவங்களோட ஹேண்ட்ஸம நீங்களே குஷ்புவுக்கு கூட்டிட்டு போயிருங்களேன். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஐ விஷ் எங்களுக்கு முன்னாடியே கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இதை விட ஒரு நல்ல மாப்பிளையா தேடி கண்டுபிடிக்கலாம். சரியா? சரி போய் சாப்பிடுங்க. அப்புறம் கல்யாண வேலை ஆரம்பிச்சுனா சாப்பிட முடியாது. அது அங்க ரெடியா இருக்கு. போங்க. ஓகே. என்கிட்ட நான் சொல்லணுமா? இல்லக்கா, பாத்தீங்களா, நான் சொல்ல வந்ததே மறந்து போயிட்டேன். உங்க தம்பி தான் தேடிட்டு இருந்தாரு. சாப்பாடை டேஸ்ட் பண்ண சொன்னாரு. எப்படி இருக்குன்னு போய் பாருங்களேன். அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ல வந்த ஜானகி? பிருத்விக்கும் பிரீதாவுக்கும் கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா போய் வீட்டுக்குள்ள உட்காரு. என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்.
சரியா? சர்லாயின்டி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதுல எந்த சந்தோஷமும் இல்ல. இருந்தாலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு மறுபடியும் சொல்லிட்டே இருப்பேன். ஓகே. அதுவும் ஐயர் வந்துட்டாரு. ஆண்டி, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். உங்களை லக்கி அங்கிள் கூப்பிட்டு இருக்காரு. சுத்தமா அறிவே கிடையாது. இன்னும் டெக்கரேஷன்லாம் முடிக்கவே இல்ல. எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அவன என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லுங்க. முதல்ல நீங்க ஐயர் கிட்ட அவர் வந்துட்டாரா? சரி, அவர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? வெத்தலை கேட்டிருந்தமா, வந்துச்சா இல்லையா? ஐயோ, நான் வெத்தலை வாங்க மறந்தே போயிட்டேன். சரிம்மா, அப்புறம் மாப்பிள்ளைய கொஞ்சம் வர சொல்லுங்க. பூஜை பண்ணணும், முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. சரி, நீ போய் லக்கி கிட்ட நான் இத வரேன்னு சொல்லு. நான் போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நான் அப்படியே வரும்போது வெத்தலையும் வாங்கிட்டு வந்துறேன். சரி, நான் வேற ஏதாவது வேணுமா பாக்குறேன். சரி, நீங்க போங்க. வந்துட்டேன், இதோ வரேன். நான் அவனை கூட்டிட்டு வர போக மாட்டேன். உங்களுக்கு வேணா அவன் மாப்பிள்ளையா இருக்கலாம். அவனும் அவன் மூஞ்சியும். ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா. வரேம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இந்த நேரத்துல எதுக்கு இப்படி போனை பேசிட்டு இருக்க? போன்ல யாரு? யாரோடையும் இல்ல. இப்ப நீ பேசிட்டு இருந்தல. அம்மா, நான் யார் கூட பேசிட்டு இருந்தனோ அவங்கள உங்களுக்கு தெரியாது, அதனால தான் அப்படி சொன்னேம்மா. ஐயோ, நீ ஒரு வேலை பண்ணு. போய் பிருத்திவியை கூட்டிட்டு வா. ஐயர் மாப்பிளைய கூட்டிட்டு வர சொல்றாரு. சீக்கிரமா போய் அவரை கூட்டிட்டு வர. போமா, எனக்கு வேற வேலை இல்ல. ஏன் போக மாட்ட? அக்கா, அது நீங்க என் கூட வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க வந்து செக் பண்ணா மட்டும் போதும். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இப்ப வந்து சாப்பாடை டேஸ்ட் பண்ண சொல்றேன். இரு, நான் இவளை அனுப்பிட்டு வந்து பேசுறேன். நீ போய் மாப்பிளைய கூட்டிட்டு வா. எனக்கு வர கோபத்துக்கு இந்த பிருத்திவியை இந்த ஹாலை விட்டு துரத்தி விடலாம் போல. இப்படி என்ன சொன்ன? காதல விழுந்துச்சு. நல்லா கேட்டுச்சு. நான் போய் மாப்பிளைய கூட்டு வான்னு சொல்றேன். நீ இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க. இந்த உன்னோட போனை புடி. இப்ப சந்தோஷமா போய் மாப்பிளைய கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ, நான் வேலையில பாக்குறேன். கடவுளே, இன்னும் என்னென்ன பாக்கி இருக்குன்னு தெரியல. அந்த பிருத்வி அம்மாக்கு என்ன மாய மந்திரம் பண்ணானே தெரியல. ஏதாவது மருந்து வச்சிருப்பானோ? எப்ப பாரு அம்மா அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த பிருத்வி கிட்ட இப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அம்மா கொஞ்சம் கவனமா பாத்திருந்தாங்கன்னா அந்த பிருத்விக்கு பதிலா இன்னைக்கு அக்காவோட கரண் சருக்கு கல்யாணம் இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட போய் தான். 70% இல்ல, 90% பேஷண்ட்ஸ் கோமால இருந்து வெளியில வரது கஷ்டம். இவரால கோமால இருந்து வெளியில வர முடியுமான்னு என்னால நம்ப முடியல. கரண், எனக்கு என்னமோ உன்னை பழி வாங்கறதுக்காக அவ மாமாவை வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுவும் நீ அவளை கழுத்து பிடிச்சு வெளியே அனுப்பின மாதிரி மாமாவால அந்த இன்சல்ட்டை தாங்கிக்க முடியாது கரண். இதை யோசிச்சுட்டே போனதால தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எல்லா தப்பும் என்னோடதுதான். எல்லா தப்புமே என்னோடதுதான். பிரீதா என்ன ஆரம்பத்துல ஜெயில தள்ளி வேடிக்கை பார்த்திருக்கா. அப்படி இருந்தும் அவளை நான் குடும்பத்துல சேர்த்து அழகு பார்த்திருக்கேன். அது நான் பண்ண தப்பு. எல்லா தப்பும் என்னோடதுதான். அந்த பிரீதாவை பத்தி நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஒரு அப்பாவி மாதிரி என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு என் குடும்பத்தையே நாசம் பண்ணியிருக்கா. என் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவதான் காரணம். என் அண்ணனோட வாழ்க்கை நாசமாகிறதுக்கும் அவதான் காரணம். நான் ஆரம்பத்திலேயே அவளை என் வீட்டுக்குள்ள நுழைய விடாம பண்ணிருக்கணும். அப்ப இந்த நிலைமை வந்திருக்காது. பிரீதா இப்ப எனக்கு சொந்தமாக போறா. அதுவும் காலத்துக்கும். இன்னையில இருந்து பிரீதா மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பிரீதாவை பார்க்கிற உரிமை, அவளை நெருங்கி போற உரிமை. அதுவும் நல்லதுக்கு தான். பிரீதா என் குடும்பத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காளோ அது எல்லாத்துக்கும் கடவுள் தான் பழி தேய்க்கிறாரு. அதனாலதான் அவ பிருத்திவியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கா. அவன் ரொம்ப கேவலமான கீழ்த்தனமான ஒருத்தன். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறான். நல்லதுதான், ரொம்ப நல்ல விஷயம். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுபவிக்கிட்டான். எவனாவது தனக்கு வைஃபாக போறவளை பத்தி இப்படி பேசுவானா? அவன் இப்பவே இப்படி பேசுறானா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசுவான்? பிரீதாவை என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது பிரீதா. You deserve this. You totally deserve this. சிஸ்டர்-இன்-லா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னு தெரியுமா, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ரியலி? நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, முதல்ல உனக்கு என்ன பிடிக்காம இருந்தது, நான் நல்லவன் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ பாட்டுக்கு என் முன்னாடியும் பின்னாடியும் சுத்திக்கிட்டே இருக்க. என் மேல அவ்வளவு கவனம் செலுத்துற, எனக்கு என்ன வேணும் வேணான்னு நல்லா கவனிக்கிற, நல்லா பாத்துக்கிற. கல்யாண மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு என் ரூமுக்கே நீ வந்துட்ட. இது பிரமாதம் இல்ல? இவ்வளவு மாற்றம் எங்க இருந்து வந்தது? ஒருவேளை இது உன்னோட அந்த கசின்ஸாலேயே என்ன? உன் கசின்ஸ் என்ன ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஒருவேளை அவங்களால நீ உன்னோட மாமா விஷயத்துல ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றியா என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா?
நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா தாராளமா இருங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீ தான் சந்தோஷமா இல்ல. ஏன் சிஸ்டர்லோ, நீ ஏன் சந்தோஷமா இல்ல? ஓ, உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த கல்யாண ட்ரெஸ்ல என்ன பார்த்ததுல உனக்கு சுத்தமா சந்தோஷம் இல்லைல்ல? இதுல புதுசா எதுவும் இல்லையே. எனக்கு என்ன தெரியாதோ அதை சொல்லுங்க. இனிமே உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பிடிச்சுதான் ஆகணும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத புது விஷயம். அப்படியா? யா, உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ என்ன அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யூனோ பாய், ஏன்னா நான் இன்னைக்கு உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நான் உனக்கு யாரு? உனக்கு நான் மாமா. மை சோ கால் மாமா. நான் இனி வரைக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லல. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால இப்ப சொல்றேன். எனக்கு ஏன் உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு தெரியுமா? Why don't I like you? ஏன்னா நான் உங்க முகத்தை இல்ல, உங்க கேரக்டர் பார்த்திருக்கேன். உங்க முகம் எவ்வளவு வெள்ளையா இருக்கும், அவ்வளவும் உங்க கேரக்டர் கருப்பா இருக்கு. நீங்க உள்ள ஒரு மாதிரியும் வெளிய ஒரு மாதிரியும் இருக்கீங்க. உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கும் கரஞ்சா இருக்கும் நல்லாவே தெரியும். போதும் ஸ்ருதி, இனஃப். இதுக்கும் மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. நீ என்ன அவமானப்படுத்தினதும் போதும், நான் கேட்டதும் போதும், பொறுத்துக்கிட்டதும் போதும். ஆனா இனிமே நாட் அ சிங்கிள் வேர்ட். இனிமே நீ எனக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னா கூட சொன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? மண்டபத்திலேயே பிரச்சனை பண்ணிடுவேன். யா, நீ பொண்ணு வீட்டுக்காரி தானே, உனக்கு தெரியும்ல பொண்ணு வீட்டுக்காரங்களுடைய மானம் எப்பேற்பட்டது. கண்ணாடி மாதிரி நாசுக்கானது. ஏய், லைட்டா ஒரு தட்டு தட்டினா உடஞ்சே போயிடும். அதோட இங்க எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, சொசைட்டி, சமுதாயம். ஐ டோன்ட் திங்க் சோ ஸ்ருதி. நீ எல்லார் முன்னாடியும் பிரச்சனை நடக்கணும்னு நினைப்பியா? இல்லைல்ல. ஒருவேளை நீ அதை பார்க்கணும்னு நினைச்சனா எனக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லி காட்ட பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். பிருத்வி, ஆ? வாப்பா, ஐயர் கூப்பிடுறாரு. சரி மாம், போலாமா சிஸ்டர்லா? ஐயோ பாத்துப்பா. ஐயோ பிருத்வி, அடடா நீங்க எப்படி விழுந்துட்டீங்க? ஐயோ என்னாச்சு என்னோட மாமா? என்னாச்சு உங்களுக்கு? எழுந்துருப்பா. ஒண்ணு அடிக்கடி படலையே. எழுந்து. மாமா பாத்து மாமா, பாத்து பாத்து பாத்து. ஐயோ மாமா, என்ன இப்படி தடிக்க விழுந்துட்டீங்களே? உங்க சூட் எல்லாம் அடிபட்டு. அதை யாராவது எடுங்க. இருங்க, நான் எடுக்கிறேன். உங்களோட இந்த மச்சினி இருக்கால, ஐ மீன் உங்களோட பாதி பொண்டாட்டி, இவ்வளவு ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. என்கிட்ட இருந்து விலகியே இருங்க. இந்தாங்க, இத போட்டு விடுங்க. ஐயரு மண்டபத்துக்கு உங்களை வர சொல்றாருப்பா. பிருத்வி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல ஆண்டி, எனக்கு ஒன்றும் ஆகல. இனிமே ஒவ்வொரு அடியையும் நான் கவனமா எடுத்து வைப்பேன்.
இல்ல, உனக்கும் தண்டனை கிடைக்கும். என் குடும்பத்துக்கு நீ கொடுத்த ஒவ்வொரு வலிக்கும் உனக்கும் தண்டனை கிடைக்கும். உன் லவ்வர் ஃபோன் பண்றான். உனக்கு தான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஏன்னா அவரு நல்லவர், உன்னை விட ரொம்ப நல்லவர். அந்த பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல? இனிமே பாரு, உனக்கும் அந்த பிருத்விக்கும் கல்யாணம் நடக்காம இருக்க நான் என்ன வேணா செய்வேன். ஏன்னா சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை நீ அழிச்சிருக்க, அதே மாதிரி உன் சந்தோஷத்தை அழிப்பேன். நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். வாழ்நாள் முழுக்க நீ அனுபவிக்க போற. And that's my challenge to you. ஆமா, அந்த மாப்பிள்ளை எங்க? எல்லாரும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போன அந்த பிருத்வி? ஆண்டி, நம்ம எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் என் வருங்கால அண்ணியை நான் பார்க்கவே இல்ல. அவங்கள எல்லாருமே பாராட்டுறாங்க. அது சரி, அவங்கள பாராட்டாம இருக்க முடியுமா? அவளை பார்த்தேன்னா நீ பாத்துக்கிட்டே இருப்ப. அவ வரும்போது அவ அழகோட பிரகாசத்துல உன் கண்ணே கூச போகுது பாரு. அவ்வளோ அழகா இருப்பா. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கா. மாம், என்ன இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. டேய், அவ கல்யாண பொண்ணோட தங்கச்சிடா. என்னப்பா பிரித்தி, உன் காலுக்கு என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி நொண்டிக்கிட்டே வர? ஏன்னா அவரு கீழ்த்தரமானவர். வாட்? ஏன்னா அவரு கீழ்த்தரமா இருந்தார்ல, ஐ மீன் கீழே விழுந்துட்டாரு, அதனால அடிபட்டுடுச்சு. ஆனா அவ்வளவு பெரிய அடியெல்லாம் ஒண்ணு இல்ல, லைட்டான அடிதான். ஹிஸ் ஓகே. சரலா, சொல்லுங்க. இவன் என் அண்ணியோட பையன், இவன் என் மச்சனரோட பையன். அப்புறம் இவங்க பிருத்வியோட மாமியார், இவங்க பிருத்வியோட மச்சினி. ஹாய். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இந்த காட்டு போன எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கான்? ஒருவேளை இவனோட மண்டைக்குள்ள ஏதாவது ஐடியா ஓடுதா என்ன? மாப்பிள்ளை கூப்பிடுங்க, முகூர்த்த நேரம் வந்துருச்சு, பூஜை ஆரம்பிக்கணும். சரிங்க பண்ணிதரேன், இதோ வரேன். பிருத்வி, இங்க வாப்பா. சரி ஆண்டி. ஓ மை காட், சுஷ்மா, என்னாச்சு? நானா? ஓ, ஐம் சாரி, நான் தெரியாம பண்ணிருப்பேன். ஐம் ரியலி சாரி. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல. ஆமா ஆமா, பிருத்வி கால் தெரியாம தான் பட்டிருக்கோம். ஆமா, ஐம் சோ சாரி சுஷ்மா. அது வந்து என் கால்லையும் அடிபட்டிருக்குல்ல, என் கால்ல பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதான் உன் கால் மேல காலை வச்சுட்டேன். ஐம் சோ சாரி. உனக்கு ஒன்றும் அடிபடலையே? ஐயோ, ஓகே. ஐம் ஓகே. அப்போ ஒரு வேலை பண்ணு, என்ன மண்டபம் வரைக்கும் கூட்டு போயேன் ப்ளீஸ். என் கால்லையும் அடிபட்டிருக்குல்ல சிஸ்டர்லா, ப்ளீஸ். ஸ்ருதி, உதவி பண்ணுமா? மா ஓகே, வாங்க. சிஸ்டர் இன்லா, உன்னோட மாமாவை பகச்சுக்கிறது, அவரை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. அடுத்த முறை நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. தேங்க்யூ, ஐல் மேனேஜ். அப்படின்னா இவன் வேணும்னே என் காலம் மிரிச்சானா? வேணும்னே என் காலம் இந்த மாதிரி பண்ணிட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு இவனை கண்டிப்பா விட மாட்டேன். நான் மாப்பிள்ளை வச்சு பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறேன். நீங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. சரிங்க. முகூர்த்த நேரம் வர நெருங்கிடுச்சு. ஆனா இன்னும் என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியல. பட் ஐ ப்ராமிஸ், இன்னும் இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் சடங்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சீக்கிரமா நிறுத்தி காட்டுவேன். இவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷப்படுறான்ல, இவனோட சந்தோஷத்தை நான் கெடுக்காம விடவே மாட்டேன்.